ரகுதாஸ் பூரி என்பவர் ஒரு பெரிய யோகி. அவருக்கு ஸ்ரீராமர் மீது ஆழ்ந்த பக்தி இருந்தது. அவர் ஜெகந்நாதர் கோயிலின் சிங்கவாசலுக்கு, சிம்மத்வாரத்துக்கு அருகில் இருந்த ஒரு பெரிய மடத்தில் தங்கியிருந்தார். ஒருநாள் அவர் கோயிலுக்குள் சென்று வழிபட்டபோது, ஜெகந்நாதரின் முன் ராமர், லட்சுமணர், சீதை ஆகியோரின் தெய்வீகக் காட்சியை தரிசித்தார். அன்று முதல் ஜெகந்நாதரும் இராமரும் ஒரே கடவுள்தான் என்று அவர் உறுதியாக நம்பினார். இந்த நம்பிக்கை அவரது பக்தியை நண்பனைப் போன்ற நெருக்கமான பாசமாக மாற்றியது. ஒரு நாள் ரகுதாஸ் மிகவும் அன்புடனும் ஈடுபாட்டுடனும் பகவானுக்காக ஒரு மாலையை தயாரித்தார். அதில் அழகான மலர்களைக் கொண்டு தொடுத்தார். ஆனால் மாலையை கட்டுவதற்குச் சரியான நூல் இல்லாத காரணத்தால் அவர் வாழை மரத்தின் பட்டையில் இருந்து எடுத்த நாரை நூலாக பயன்படுத்தினார். அவரது உள்ளம் மிகவும் தூய்மையானது. ஆனால் கோயிலின் நடைமுறைகள் மிகவும் கண்டிப்பாக இருந்தன. அவர் அந்த மாலையை அர்ச்சகரிடம் கொண்டு போய் கொடுத்தபோது, வாழை நார் கோயிலில் அசுத்தமானது, தீட்டானது என்று கருதப்படுவதால் அர்ச்சகர் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். இதை கேட்ட ரகுதாஸ் மனம் வருத்தப்பட்டு அந்த மாலையை எடுத்துக்கொண்டு அமைதியாக தன் மடத்துக்குத் திரும்பி தனியே அமர்ந்து கண்ணீர் விட்டார். அன்றிரவு விரதம் இருந்த அர்ச்சகர்கள் பகவான் ஏதாவது சைகை காட்டுவாரா என்று எதிர்பார்த்து காத்திருந்தனர். இரவின் அமைதியில் ஜெகந்நாதப் பெருமான் அவர்களின் கனவில் தோன்றிப் பேசினார். பகவான் மிகவும் கடுமையாக, ரகுதாஸின் மாலையை நீங்கள் நிராகரித்து அவரது உண்மையான பக்தியை அவமதித்து விட்டீர்கள். அந்த மாலை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏனென்றால் அது விதிகளால் அல்ல, தூய்மையான அன்பால் செய்யப்பட்டது. இப்போது ரகுதாஸ் தனியாக கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறான். அவன் தயாரித்த மாலையை என் கழுத்தில் அணிவிக்கும் வரை நான் எந்த ஒரு பூஜையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மிகத் தெளிவாகச் சொன்னார். அடுத்த நாள் காலையில் அர்ச்சகர்கள் உடனே ரகுதாஸிடம் சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்டனர். அதன் பிறகு அந்த மாலையை மிகுந்த மரியாதையோடு கோயிலுக்குள் எடுத்துச் சென்றனர். அந்த மாலையை ஜெகந்நாதப் பெருமானுக்கு அணிவித்தவுடன் கருவறை முழுவதும் ஒரு இனிய நறுமணமும் தெய்வீக ஒளியும் பரவியது. பகவான் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது போல அது இருந்தது. ஒருவேளை எந்த ஒரு பக்தனின் கண்ணீரையும் துடைக்க ஜெகந்நாத பெருமாள் முதலில் ஓடி வருபவர். நம்பிக்கை இருந்தால் ஜெய் ஜெகந்நாத் என்று காமெண்ட் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.